வணக்கம் மக்களே, மதுப்பிரியர்கள் அனைவருக்குமே ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா, நேற்று வந்துட்டு ஆகஸ்ட் 5 அன்று பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட உடனே வந்துட்டு டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டிலுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக 10 ரூபா வசூலிக்கப்படுறது அனைவருக்குமே தெரியும். இதற்காக தமிழக அரசு இப்போ ஒரு சூப்பரான அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழகத்துல ஆட்சி மாற்றம் நடைபெற்றுமே நிறைய மதுபான கடைகள்ல 10 ரூபா வந்து இப்பயும் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த நடைமுறை நீடித்து வருவதால் கடை ஊழியர்களுக்கும் மதுப்பிரியர்களுக்கும் இடையே அடிக்கடி மோதல் தான் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. இதனை தடுக்கும் வகையில தான் இப்ப எண்ட் டு எண்ட் செயலியை தமிழக அரசு அறிமுகப்படுத்த இருக்காங்க. ஆனா இதற்கு முன்னாடியே டாஸ்மாக் இணையதளம் மூலமா மது பாட்டில்களை எப்படி முன்பதிவு செய்யணும், யாரெல்லாம் வந்துட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி மது பாட்டில்களை வாங்க முடியும், என்னென்ன இதில் அப்டேட்கள் இருக்குது அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. அவங்க அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் என்னென்னா tasmac2e.in அப்படின்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக தான் இப்போ வெளியாகிருக்கு. இதன் மூலமாக மதுப்பிரியர்கள் இருக்கும் பகுதியின் அருகில் எங்கெங்கு டாஸ்மாக் கடைகள் உள்ளன, அங்கு என்னென்ன வகையான மது பாட்டில்கள் இருப்பில் உள்ளன மற்றும் அவற்றின் துல்லியமான விலை உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் இந்த இணையதளத்தில் இடம்பெற்றிருக்கும் சொல்லியிருக்காங்க. வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான மது பாட்டிலை தேர்வு செய்து ஜிபே, போன்பே, யூபிஐ ஆப் மூலமா பணத்தை செலுத்துற மாதிரி இருக்கும். பணம் செலுத்திய உடனே வாடிக்கையாளரின் செல்போனுக்கு ஒரு QR கோடும் அனுப்பி வைக்கப்படும். அந்த QR கோடை சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடை ஊழியரிடம் காட்டுறீங்க அப்படின்னா அவர் வந்து அதை ஸ்கேன் செய்து ஆன்லைனில் தேர்வு செய்த மது பாட்டிலை வழங்கி விடுவார் அப்படின்னும், புதிய முறையின் மூலம் டாஸ்மாக் கடைகளில் சட்டவிரோதமாக கூடுதல் கட்டணம் வசூலிப்பது முற்றிலும் தடுக்கப்படும் என கூறப்பட்டிருக்கு. இத்திட்டத்தில் விரைவில் நடைமுறைப்படுத்துவதற்காக டாஸ்மாக் மேற்பார்வையாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் தற்போது பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வருவதா தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நியூ ஆப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஆப்ல சில முக்கியமான விதிகள் மற்றும் நிபந்தனைகளும் கொடுத்திருக்காங்க. அதை ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஹோம் டெலிவரி கிடையவே கிடையாது. செல்ஃப் பிக்கப் மட்டும்தான். இந்த ஆப் மூலமா நீங்க ஆர்டர் பண்ணி செல்ஃபா பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். வயது வரம்புன்னு பார்த்தோம்னா 21 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த ஆன்லைன் சேவையை பயன்படுத்த தகுதியானவர்கள் அப்படின்னும் அன்றே வாங்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க எந்த நாள்ல புக் பண்றீங்களோ அன்னைக்கே வந்துட்டு கடைக்கு போயிட்டு நீங்க அந்த மதுபானத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்ளல அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் கேன்சல் ஆகி 10 ரூபா வந்து பிடித்தம் செய்யப்பட்டு ரிமைனிங் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இருப்பு விவரம்னு ஒன்று கொடுத்திருக்காங்க. இணையதளத்துல காண்பிக்கப்படும் மதுபான இருப்பு விவரங்கள் 30 நிமிடங்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இந்த நியூ அப்டேட்டை பத்தி மதுப்பிரியரான நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல என்ன டிராபேக்ஸ் இருக்கணும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இதனால நம்ம டைரக்டா போய் வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் புக் பண்ணிட்டு அந்த 10 ரூபா வந்து நீங்க கட்டணம் செலுத்தாம இருக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான அப்டேட் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்காக உங்களோட சப்போர்ட்டான ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.